வணக்கம். என்னோட பேர் மாணிக்கம். நான் தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி. என்னோட அப்பா பேர் தண்டாபாணி, அம்மா பெயர் தேவிப்பிரியா. எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்களோட பெயர் துரைராஜ். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்கேன். 3 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் நான் இந்த வருஷம் ஜூன் நான் தர்மபுரி டு லடாக் ரைடு பெண்கள், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில ஒரு ரைடு இது பண்ணியிருக்கேன். இந்த ரைடு சாதாரணமா எல்லாரும் பைக் ரைடு என்டர்டைன்மெண்ட்டுக்கோசரம் பண்றாங்க. நாம அதையே ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடு நான் இது பண்ணியிருக்கேன். இந்த ரைடு மூலியமா 12 ஸ்டேட் பிளஸ் கவர் பண்ணியிருக்கேன். இதுல முக்கியமான பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல நான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி மெயினான இடத்துல அந்த போஸ்டர்ஸ் இதை நான் ஷேர் பண்ணி இது பண்ணியிருக்கேன், விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு இதாகவும் இந்த ரைடை எடுத்துட்டு போடலான்னு சொல்லிட்டு நான் இந்த ரைடு இது பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸும் நம்ம கூட ஜாயின் பண்றதுக்கு ரெடியாகவும் இருக்காங்க. நம்ம கிளப்ல சப்போர்ட் பண்றதுக்கு இது பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஜூலைல சேவ் நேச்சர் சேவ் ரெயின் வாட்டர் அந்த கான்செப்ட்ல நான் லடாக் ரைட் பண்ணேன். அப்போ என்னை கைட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இதுக்கடுத்து அடுத்தடுத்த ரைட் பண்ணும்போது எனக்கு கூட என்னோட தர்மபுரி பைக்கர்ஸ் கிளப் நம்மளுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. இதுக்கு மேல வரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்குமே சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ நீங்களும் என்ன மாதிரி ரைட் பண்ணணும்னு நானும் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ரைட் மூலியமா என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த ரைடு இல்லாம பொதுமக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரைட்ல நான் டோட்டலா 7200 கிலோமீட்டர்ஸ் 22 டேஸ்ல கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதான் லடாக்குக்கும் மேல ஓல்டு ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோடு இன் இந்தியா 19,300 ஃபீட் ஹைட் பிரீத்திங் லெவல், ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்க இடத்துலயுமே போயிட்டு இந்த விழிப்புணர்வு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேயுமே ரைட் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸுமே ஃபேஸ் பண்ணி இந்த ரைடை கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கேன். ஸோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.